ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோக்களும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மிளகு ரசம் தான் வைக்க போகிறோம். ஒரு இடிக்கல்லில் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க, தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இடித்து விடுங்க நல்லா. அதுக்கப்புறம் பூண்டு 1 போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய எலும்புச்சம்பளம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதோட 3 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். நல்லா கையிலையே தக்காளியை கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சி விட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவையும் அதோடு சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. கொத்தமல்லி தழை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அதோட ஊற்றிக்கலாம். ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரசத்தை கொதிக்க விடலாம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரசம் சூப்பராக வாசனையாக இருக்கும். பெருங்காய பொடி போட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ரசத்தை மூடி வச்சிங்கன்னா தான் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ரசம் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.